நீலகிரி மாவட்டத்துல 9 வயது சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்த கொலை வழக்குல இப்போ நிறைய பேர் கைதாயிருக்காங்க. இந்த நிலையில நிறைய விஷயங்கள் இப்போ வெளியில வந்துட்டு இருக்கு. இப்போ அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்குல தொடர்பா கூடுதல் தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு தான் இருக்கு. போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இப்போ அந்த சிறுமியோட தந்தை அவர்கள் கதரும் அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, என் பொண்ணை நான் கட்டி போட்டு கூட வழக்கல, 3 நாள் அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்திருக்காங்க, கையில சதையே இல்ல, அதுவும் ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நான் தேடி பார்த்தேனே, ஓடி ஓடி தேடி பார்த்தேனே, அன்னைக்கெல்லாம் கிடைக்கலையே, இன்னைக்கு என் பொண்ணு இப்படி இருக்காளே நினைக்கும் பொழுது வேதனையா இருக்கு. அவனுங்க மேல கேஸ் எல்லாம் போடாதீங்க சார், வெளியில அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க தண்டனை கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போலீசார் கிட்ட அந்த சிறுமியோட தந்தை அழுகிறத பார்க்கும்போது மனசு ரொம்பவே வலிக்குது. ஒரு தந்தைக்கு எந்த அளவு வலிக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளால உணர முடியும். அவர் அழுகிற அழுக இப்ப வரைக்கும் காதுல கேட்டுட்டே இருக்கு. அம்மா உன்னை நான் விட்டுட்டேனே, நம்பிதானே விட்டுட்டு போனேன், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவர் கத்துறது இப்ப வரைக்கும் மக்களோட மனசுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் பலாத்காரங்கள், முக்கியமா எந்த ஒரு ஏஜ் பீப்புளுக்குமே சேஃப்டி இல்லாத இந்த உலகம் எதுக்கு, சட்டம் எதுக்கு, எதனால இது நடக்குது? ஒருவேளை போதைக்கு அடிமையானதுனால இப்படியெல்லாம் ஒரு வேலைகளை செய்யறாங்களா, இல்ல உண்மையாவே இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற தீர விசாரணை மட்டும் ஏன் இன்னுமே நடக்கல? ஒவ்வொரு வருஷமும் எத்தனை குழந்தைகள் இறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம நாட்டுல குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்பவே நிறைய வீட்டுல அவங்களோட குழந்தைகளை வெளியில அனுப்ப தயங்கிக்கிட்டு இருக்க நிலைய கொடுத்துட்டீங்களே. இந்த உலகத்துல பெண் குழந்தைகள் வளர்ந்து நிறைய விஷயங்களை சாதனை பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்துல பெண் குழந்தைங்க வளர்றதுக்கு முன்னாடியே இப்படின்னா என்ன விஷயம்னே தெரியாம இருக்கும் பொழுதே அவங்களை சீரழிச்சு அவங்க வாழ்க்கையை தொலைக்க விட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதுக்கான சட்டம் எங்க போச்சு? இதுக்கு ஏன் ப்ராப்பரா யாருமே ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிற நிறைய கேள்விக்குறிகள் இப்ப எழும்பி இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு ஆர்த்தியை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம் நினைச்சு பாருங்க. 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை, இப்படியே வருஷத்துல 40-50 குழந்தைங்களுக்கு மேல, இல்ல மாசத்துக்கு 40-50 குழந்தைங்களுக்கு மேல நம்ம தவற விட்டுட்டு இருக்கோங்கிறது ஞாபகம் இருக்கா? இதுக்கு என்னதான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்மளா முடிவெடுத்தா மட்டும்தான் முடியுமே தவிர்த்து இதுக்கு சட்டம் சரியா இல்ல அப்படின்னு நம்மளால கை காட்ட முடியாது. நம்ம கையில எடுத்து பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.